நிச்சயமாக பவித்ரா. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் இந்த குற்றால அருவிகள் அமைந்துள்ளது. குற்றால அருவிகளை பொறுத்தவரை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலகட்டமாகும். தற்போது குற்றாலத்தை பொறுத்தவரை சாரல் மழையுடன் சீசனானது களைகட்டி காணப்படுகிறது. அந்த வகையில் சாரல் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் உட்பகுதியில் பெய்து வருவதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி மற்றும் சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து ஆனது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்த நிலையில் வார விடுமுறை தினமான இன்று குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டது. காலை முதலே மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. காலையில் மெயினருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகளை வரிசையில் நின்று காவல்துறையினர் குளிப்பதற்கு அனுமதித்து வந்தனர். ஆண்கள் வரிசை, பெண்கள் வரிசை என தனித்தனியே சுற்றுலா பயணிகளை வரிசையில் நின்று குளிக்க அனுமதித்த நிலையில் தற்போது மாவட்டத்தில் மழை பெய்து வருவதன் காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மெயினருவியில் மட்டும் தற்போது குளிப்பதற்கான தடையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய குற்றாலம், ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சம்பத்.